வணக்கம் நண்பர்களே. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்றோம். இந்த ஒரு காமனான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்டர்வியூல நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுப்பாங்க. அந்த டேபிள்ல ஒரு சில டேட்டாலாம் கொடுத்துட்டு கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு வந்து என்ன வரும்னா, இந்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணுமா, இல்ல வந்து யூனியன் ஆபரேஷன்ஸ் பண்ணணுமா, செட் ஆபரேஷன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்ப எப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், எப்ப யூனியன் பண்ணணும், எப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், எப்ப வந்து செட் ஆபரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி சில டைம்ல இன்டர்வியூல வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செட் ஆபரேஷன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. எப்பெல்லாம் when do we go for joins, when do we go for set operations அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் இருக்கு. கஸ்டமர் 1, கஸ்டமர் 2 அப்படிங்கிற ரெண்டு டேபிள் இருக்கு. ரெண்டு டேபிள்லயும் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. சேம் ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் 1, கஸ்டமர் 2, இதுல வந்து கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டாலாம் இருக்கு. இதுலயும் கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டா தான் இருக்கு. இப்ப இது ஒருத்தர் மெயின்டைன் பண்றாங்க, இது ஒருத்தர் மெயின்டைன் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே டேட்டா செட்டா கொண்டு வரணும். அப்போ நான் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் செட் ஆபரேஷன்ஸ். ஓகே, செட் ஆபரேஷன்ஸ்க்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் வந்து சேமா இருக்கணும். இப்போ இங்க வந்து கஸ்டமர் ஐடி அப்படின்னா இங்கேயும் கஸ்டமர் ஐடி தான், இங்க கஸ்டமர் நேம் அப்படின்னா இங்கேயும் கஸ்டமர் நேம் தான், மொபைல் நம்பர்னா இங்கேயும் மொபைல் நம்பர் தான் இருக்கும். இப்ப காலம் நேம் இங்க டிஃபரெண்டா இருக்கு, இங்க மொபைல் நம்பர் இருக்கு, இங்க போன் நம்பர் இருக்கு. இது இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா டேட்டா வந்து சேமா இருக்கணும், டேட்டா டைப் வந்து சேமா இருக்கும். ஓகே, பாத்தீங்கன்னா சிட்டி, இங்கேயும் சிட்டி. இப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் பண்றது தான் செட் ஆபரேஷன்ஸ். இப்ப நான் இந்த மாதிரி பண்ணும்போது, இப்ப யூனியன் பண்றேன் அப்படின்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணும். நம்ம யூனியன் பண்ணும்போது இந்த மாதிரி டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வந்து லோட் ஆகும். ஏன்னா இந்த ரெக்கார்டு வந்து ஆல்ரெடி இங்க இருக்கு, அதனால ரிமூவ் பண்ணிட்டு லோட் ஆகும். ஸோ இது வந்து செட் ஆபரேஷன்ஸ். அப்படியே நம்ம வந்து காலம் எடுத்து வைக்கிறது. இன்கேஸ் இங்க ஒரு காலம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, கண்ட்ரின்னு இருக்கு, நான் இதை வந்து யூனியன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்ட்ரி அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேபிள் எக்ஸ்ட்ராவா, நீங்க செட் ஆபரேஷன்ஸ் பண்ணும்போது இந்த காலமை இந்த டேபிள்ல இருந்து எடுக்காம விட்டுறலாம். செலக்ட் பண்ணும்போது இந்த 4 காலம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். இல்ல அப்படின்னா இந்த டேபிள்ல இருந்து கண்ட்ரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது 5 காலம் செலக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள்ல இருந்து நல்லுன்னு போட்டுக்கலாம். நல்லஸ் கண்ட்ரி அப்படின்னு போட்டு நீங்க எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த டேபிள்ல இருந்து வரும்போது நல் வரும். ஸோ இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் டேபிளுக்கு தான் நம்ம வந்து செட் ஆபரேஷன்ஸ் போவோம். யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ், இந்த மாதிரி எல்லாமே. இப்ப இந்த மாதிரி ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. கஸ்டமர் டேபிள், லொகேஷன் டேபிள், டிஃப்ரெண்ட் டேபிள். இது வந்து கஸ்டமர், இது லொகேஷன், டிஃப்ரெண்ட் டேபிள். இதை நம்ம வந்து கஸ்டமர் தனியா, லொகேஷன் தனியா பிரிச்சிருக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம வந்து காமனான காலம் வச்சு ஜாயின் பண்ணிட்டு ஒரே ரிசல்டன்ட் செட்டா கொண்டு வருவோம். இந்த மாதிரி இப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 காலம்ஸ்னா 4 காலம்ஸ் தான் ரிசல்டன்ட் செட்ல வரும். பட் இங்க பாருங்க, இங்க ஒரு 6 காலம்ஸ் 7 காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு 4 காலம்ஸ் இருக்கு அப்படின்னா கம்பைண்டா 9 காலம்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின்ஸ். இப்ப பாருங்க, இந்த டேபிள் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், பேஷண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு, டாக்டர்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இடையில நம்ம வந்து ஜாயின்ஸ் தான் பண்ணணும். இப்ப இந்த டாக்டர் ஐடி வச்சு, பேஷண்ட்ல இருக்கிற டாக்டர் ஐடி வச்சு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அசைன் ஆயிருக்கிற எந்தெந்த டாக்டர் அப்படின்னு பார்க்கணும்னா நான் ஜாயின்ஸ் பண்ணலாம். இப்ப அதே பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் 1 அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு, இதுல ஒரு டாக்டரோட டீடைல்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டேபிள் இருக்கு, டாக்டர் 2 அப்படின்ட்டு. இதுல வேற டாக்டர்ஸோட லிஸ்ட் இருக்கு. இப்ப 2 ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு, இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே லிஸ்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து செட் ஆபரேஷன்ஸ். யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ், அது எல்லாமே. இப்ப இந்த ரெண்டு டேபிளையும், பேஷண்ட்டையும் டாக்டரையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த டாக்டர் அசைன் ஆயிருக்கு அப்படின்னு எடுக்கணும்னா அது ஜாயின்ஸ். ஓகே, இதுதான் ஜாயின்ஸுக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்வியூல அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, 2 டேபிள் கொடுத்த கொஸ்டின் கேட்கும்போது இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ஆன்சர் சொல்ல முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ல அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ கொஸ்டினோட பார்க்கலாம்.